ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஐயா. ஒரு வீட்டுக்கு மதில் சுவர் தேவையா? அப்படி தேவைன்னா எப்படிதான் அமைக்கணும்? நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு பெரிய கேள்விதான். ஆனா இது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சார் எதுக்கு சார் காம்பவுண்டு? ம். அதுல ஒரு 5,00,000 நான் 2,00,000 3,00,000 வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்ன்று காசு உள்ளவங்களும் நினைக்கிறாங்க. இல்லாதவன் வேண்டானே முடிவு பண்றேன். இருக்கிறவன் அதுக்கு எதுக்கு தேவையில்லாம காசை செலவு பண்ணணும்னு அதுக்கு நான் உள்ள வேலை பார்த்துட்டு போயிடுவேன். அடி. அந்த காசத்துக்கு இன்னும் உள்ள போட்டு ஆ. ரைட் எல்லாம் ஓகே தான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் செவுரு தந்தை செவுருன்னு ஒண்ணு இருக்கு. ம். அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் டெப்தா உங்களுக்கு. அதாவது தாய் செவுரு அப்படின்றது வந்து வீடு கட்டுறதுடைய அவுட்டர் செவுரு. வீட்டோடைய அவுட்டர் செவுரு எல்லாமே தாய் செவுரு. தந்தை செவுருன்றது சுத்தி காம்பவுண்டு தான் தந்தை செவுரு. ம். தந்தை செவுரு இருந்தாதான், நீங்க தந்தை இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புரியுது, என்ன? புரியுது. அப்போ தந்தை செவுரை கட்டினாதான் நீங்க தாய் செவரும் நல்லா இருக்கும், வீட்டுல இருக்க குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. ம். இதான கணக்கு. இதான் கணக்கு. அப்போ வந்து நீங்க தந்தையே இல்லாத வீடா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி பாதுகாப்பும் இருக்காது, பொருளாதாரமும் இருக்காது, பலமும் இருக்காது. அதனால காம்பவுண்ட் இல்லாத ஒரு சின்ன டெப்த் உங்களுக்கு சொல்றேன், எல்லா மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. காம்பவுண்ட் இல்லாத வீட்டுல இருப்பு பணம் இருக்காது. காம்பவுண்ட் இல்லாத வீட்டுல இருப்பு பணம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வீடா இருந்தாலும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவங்க பொருள் வாங்கியிருப்பாங்க. இந்த கார் வாங்கினேன், அந்த கார் வாங்கினேன், அதுல இருக்குது, சைட்டில் இருக்கு, அதுல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கும். ம். திடீர்னு ஒரு 2,00,000 ரூபாய் வீட்டுல எடுங்க, இல்ல 50,000 எடுங்கன்னா கூட எடுக்க முடியாது. ஆனா வெளியில பாக்குற பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 10 கோடி கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவர் நடக்கிற நடையும் அவருக்கு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு பிரபலமா இருப்பார். ம். ஆனா அங்க உள்ள விஷயம் இருக்கு. இதுவே இந்த காம்பவுண்ட் உள்ள வீட்டுல பத்திரம் அவங்க வீட்டுல இருக்கும், இல்லைன்னா அந்த அளவுக்கு நிகரா இருப்பான். அப்போ காம்பவுண்டு வந்து கம்பல்சரி. அப்படி உங்கள்ட்ட காசு இல்லைன்னாலும் தெற்கு மேற்காச்சும் காம்பவுண்டு கட்டிடணும். தெற்கு மேற்கும் காம்பவுண்டு கட்டிட்டீங்கன்னா, கடன் வாங்கி கட்டிட்டீங்கன்னா கூட வடக்கும் கிழக்கும் வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு காசு அதுவே வந்துடும். ம். இப்போ தெற்கு மேற்கு நீங்க கட்டிட்டீங்கன்னா, இல்லாதவர்களுக்காக நான் சொல்றேன், இருக்கிறவர்களும் அதை பண்ணிட்டாங்கன்னா அதை கட்டின பிறகு அதனுடைய வளர்ச்சி என்னன்று நீங்க தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயம், நீங்க கட்டாம போனா உங்க தெருவில் இருக்க உங்க சைட்டுடைய டோட்டல் நீளம் வரைக்கும் உங்க வேலை செய்யும். ஏன்னா உங்க வீடு வந்து எந்த மூலையில இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடு இங்க இருக்கும், உங்க இடத்துக்கு டோட்டலா நீங்க கன்னிமலையில இருக்கிறீங்களா, நீங்க ஈசானியத்துல இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஏன்னா ஜாதகம் மாதிரிதான், கட்டத்தை கட்டாத வரைக்கும் அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. உங்க வீடுன்றது நீங்க எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? கட்டத்தை அந்த ஸ்கொயர் ஃபீட் அந்த ஸ்கொயர் ஃபீட் காம்பவுண்ட் கட்டினாலும் அது உங்க வீடு. அதனால காம்பவுண்டுன்றது ரொம்ப முக்கியம். அப்படி கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப தெற்கு மேற்கும் உயர்ந்தும் வடக்கும் கிழக்கும் இறங்கியும் ஒரு கல் வரிசை இறங்கியும் கட்டணும். ஒரு எல் இறங்கியும் ஒரு எல் மேல தூக்கியும் கட்டணும் போது அவர் பொருளாதார வளர்ச்சியில அவர்களை வந்து யாரும் வந்து போட்டிக்கே வர முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்துருவாங்க. தெற்கும் மேற்கும் ஒரு வரி மேலையும் வடக்கும் கிழக்கு ஒரு வரி கீழையும் இறக்கி கட்டிட்டு சொன்னீங்களா, ஈசானியத்துல கேட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். எத்தனை அடி உள்ளாங்க ஐயா இந்த வீடு? அதாவது உங்களுடைய சில பேர் வந்து 3 சென்ட் வாங்கியிருப்பீங்க, சில பேர் 10 சென்ட் வச்சிருப்பீங்க. மினிமம்ன்றது ஈஸ்ட் கணக்கு தான். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து வடக்குல ஒரு 10 அடி விடுறீங்க அப்படின்னா 10 அடி விடுறீங்கன்னா கிழக்குல வந்து 16 அடி விடணும். இது சின்னதா கட்டுறீங்க அப்படின்னா 4 அடி விடணும், இந்த பக்கம் 6 அடி விடணும். ஸ்கொயர் ஃபீட் குறுவ நீங்க உங்களுடைய டிஸ்டன்ஸை குறுக்கிக்கிட்டே போகலாம். அதுமே பெருசா போக நீங்க டிஸ்டன்ஸை விரிவாயிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பெரிய தோட்டத்துல கட்ட போறீங்க, 21 அடி விடலாம், இந்த பக்கம் 16 அடி விடலாம். எந்த அளவுக்கு வடக்குல இடம் விடுறீங்களோ, எந்த அளவுக்கு கிழக்குல இடம் விடுறீங்களோ, நீங்க தான் அந்த ஊரோட விஐபி. அதை விட இன்னொரு சின்ன சீக்கிரட்டை சொல்றேன். மக்கள் இதை பார்த்து இனிமேட்டு கட்ட போறவர்கள் வந்து இதை பண்ணுவாங்க கண்டிப்பா. பார்த்து கட்டிடுவாங்க. அதாவது அந்த தெருவுல 10 வீடு கட்டியிருக்கான் அப்படின்னா, நீங்க கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்க, 10-15 வீடு சுத்தி கட்டிட்டான், நீங்க தான் கட்ட போறீங்க, உங்க இடம் மட்டும் தான் இருக்குது. அந்த இடம் கட்ட அந்த இடம் ஃபுல்லா சைட் ஃபுல்லா க்ளோஸ் அப்படின்னா, அந்த சைட்ல எல்லாருடைய பேஸ்மெண்டத்தோடைய மெஷர்மெண்ட்டை விட உங்க பேஸ்மெண்ட்டை 2 வரி மேல உயர்ந்து கட்டினீங்கன்னா நீங்க தான் அங்க மெம்பர். அந்த 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 ஏரியாவுக்கு எம்எல்ஏ சீட்ல கூட நீங்க நிக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் இவ்வளவு பேரும் கேட்பான். காரைக்குடியிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல மேல தட்டினதுனாலதான் அங்க இருக்க கவர்மெண்ட்டுக்கே வட்டி காசு கொடுத்தான். இன்னைக்கு வந்து வட்டிக்கு விடுற துறையில வந்து அவங்க நிக்கிறாங்கன்னா அவங்களை எல்லாம் இப்படிதான் பார்க்கணும். 20 அடி படி ஏறிதான் போய் நீங்க அவங்களை பார்க்கணும். எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட்டை உயர்த்திங்களோ உங்களோட தகுதி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே வந்து மேலோங்கி நிற்கும். நீங்க என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கேட்பான். ஏன்னா உங்களுக்கு கீழே தான் எல்லாருடைய பேஸ்மெண்ட்டும் கீழே இருக்கு. இது வந்து ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி ஒரு ஆள் யாரு இதை பயன்படுத்தி பண்ணி இது நம்மளுக்கே கூட கமெண்ட் போடலாம். சிறப்பா வரட்டும். நன்றி. கண்டிப்பா ஐயா. அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்.
நீங்க நிறைய வாஸ்து பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, ஒரு வாசல் கணக்கு இருக்கும். இந்த மேற்கு வாசல், கிழக்கு வாசல். ஆனா அந்த வடக்கு வாசல், இந்த வடக்கு வாசல் தேடி ஒரு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லப்பா வடக்கு வாசல் வீடா பிடிங்க, இந்த வடக்கு வாசல் வச்சாதான் நம்ம உயர முடியும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. உண்மையாலே வடக்குல வந்து என்னதான் மர்மம் இருக்கு? அதாவது இப்ப மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்குன்றது குபேர திசை. அதனாலதான் மக்கள் வந்து பணம் அந்த வடக்குன்றது அவன் சாதாரணமா, அதாவது குபேர திசைன்னு தெரிஞ்சுன்னு சொல்லாமையே சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா குபேர திசைன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் சீக்கிரட்டா எனக்கு வடக்கு பார்த்து கொடு, வடக்கு பார்த்துன்னு சொல்றாங்க. அதாவது வடக்கு பார்த்த வீடு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சோடை போகாதுன்னு அர்த்தம். என்னதான் தப்பா கட்டினாலும் நீங்க வந்து அந்த அளவுக்கு ரோட்டை இழுக்காது, வளர்ச்சியை கொடுக்காம போகாது. அதை தாண்டி நீங்க ரொம்ப மோசமா கட்டினாதான் உங்களை வந்து டவுன் பண்ணும். மத்த திசையில் உள்ள வீடுங்க பாத்தீங்கன்னா நீங்க லைட்டா தப்பானாலே இது ரோட்டுக்கு இழுத்துரும். என்னங்க, இது குபேர திசைன்றதுனால வடக்குன்றது குபேர திசை. வடக்கு பார்த்த வீடு இருக்குன்றது எக்காரணத்தை கொண்டு வளர்ச்சியை கொடுக்குன்றது எந்த வகையில் எந்த ராசி நட்சத்திரக்காரராக இருந்தாலும் வடக்குன்றது பெண்களுக்கு வளர்ச்சி, பெண்கள் திசை, பெண்களுக்கு அது உகந்த திசையும் கூட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த திசை முக்கியம்தான். அதை தாண்டி வீட்டுல இடம் விட்டு கட்டுறது அதோட சிறப்பு. அதனாலதான் இவங்க இந்த திசையும் வடக்கு கிழக்குல கட்டும் போது உடல்நிலை நல்லா இருக்கும், வடக்குல கட்டும் போது பொருளாதாரம் நல்லா இருக்கும். அகம் சார்ந்த விஷயத்துக்கு பொருள் சார்ந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தெற்கு சார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து பொருளாதாரம் மட்டும் நல்லா இருக்கும். தெற்குல பொருளாதாரம் நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாம் விஷயம் கடைகளுக்கு தெற்கு திசை முதல் இடத்தை பிடிக்கும். கடைக்கு வந்து முதலிடம் தெற்கு போடுறோம் அப்படின்னா கடைக்கு வந்து தெற்கு தான் முதலிடம். இதே மாதிரி வீடுக்கு வடக்கு முதலிடம், ரெண்டாவது கிழக்கு. ஆனா இது வியாபார ஸ்தலத்துக்கு தெற்கு தான் முதலிடம். மேற்கு ஏதாவது மேற்கு வந்து நம்மளோட இந்து மதத்துக்காரர்கள் போறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன் குறைவுன்னா வாடகை வீட்டுக்கு யாரும் போறது இல்லை. அப்படியே மேற்கு பார்த்த சைட்டா இருந்தாலும் இவங்க வடக்கு பார்த்து கட்டினாதான் போவோம். நம்ம கேட்டு மேக்கப்பா தான் இருக்கும். அதுவே சட்டத்துக்கு புறம்பானது. நான் எல்லாருக்கும் தான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்பாங்க, சார் அப்படி போவா, இப்படி கட்டவா, அப்படி கட்டவா. நான் என்ன சொல்றேன், இயற்கைக்கு புறம்பாக நீங்கள் மாத்தி கட்டுவதே தவறானது. உங்களுக்கு கிழக்கு பார்த்த வீடுனா கிழக்கு பார்த்த இடம் வாங்கி கிழக்கு பார்த்த வீடு கட்டணுமே தவிர நீங்க வந்து இயற்கைக்கு புறம்பாவே நீங்க டைரக்ஷனை திருப்பினீங்கன்னா நீங்க என்ன வாஸ்து கட்டியும் பிரயோஜனம் கிடையாது என்ன பொறுத்தளவு. மற்றவங்க எல்லாம் பிசினஸ் ரீதியா வாஸ்துக்கள் சொல்லிட்டு போறாங்க, அதுல அது சாத்தியமா. உங்களுக்கு என்ன வேணுமோ அது முழுமையான வேணும்னா நீங்க அது மாதிரி பண்றது தான் பெஸ்ட். ஆனா வந்து அதுல வந்து மத்த மதத்துக்காரர்கள் வாடகைக்கு போவாங்க தவிர நம்ம ஆளுங்க வாடகைக்கு கூட போக மாட்டாங்க. அதனால மேற்குன்றது வந்து உகந்ததல்ல. அப்படியே இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி டைரக்ஷன் மாத்தி கட்டுறதுன்றது நம்ம சொல்றோமே தவிர தேவையானவர்கள் அந்த திசையை பார்த்து இடம் வாங்கி கட்டுறது தான் சிறப்பு. அதே மாதிரி தெருக்கூத்து என்றால் என்ன? தெருக்கூத்துல வீடு கட்டலாமா? நல்ல கேள்விதான். ஏன்னா தெருக்கூத்துனால என்னன்றது சில பேருக்கு தெரியாம இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தெருக்கூத்து அப்படின்றது வந்து ஒரு ரோடு வந்து நேரம் உங்க சைட்ல வந்து குத்துறது தான். 1/3 வந்து குத்தணும். 1/3 முழுமையா குத்துறது ஒரு குத்து இருக்குது, பாதி குத்துறது இருக்குது, 1/3 குத்துறது இருக்கு, 25% குத்துறது, 25% குத்துறது மட்டும்தான் குத்த தவிர இல்ல நேரம் ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்க இடத்துல வந்து குத்தும். நேரம் ரோடு வரும், ரோடு வந்து உங்க இடத்துல கால் பாகத்துல குத்தும், அரை பாகத்துல குத்தும், நேராக ரோட்டுக்கு நேராக வந்து வீடு இடம் வந்து குத்தும். அப்படியே இருக்கும். அப்ப 3 டைப்பா இருக்கும். சைட்டே ஃபுல்லா வந்து குத்தும். அது ஆகாது. அப்ப வந்து இதுல பாதி ஆகாது. 1/3 3ல் 1 பாகம் தான் ஆகும். அந்த பாகம் சைட்டுக்கு ஆகுமே தவிர அது ஈசானிய வடக்கு பார்த்த வீடுகளுக்கும் கிழக்கு பார்த்த வீடுகளுக்கும் மட்டும்தான் ஆகும். ஈசானிய குத்து ஆகும். அப்படி ஆனாலும் சைட்டு தான் ஆகுமே தவிர வீட்டுக்கு ஆகாது. வீடை வந்து நீங்க இந்த கால் பாகத்தை நீங்க அந்த குத்தை தாண்டி தான் வீடு கட்டணும். மீதி எல்லாம் கார் பார்க்கிங் மற்ற வண்டி வைக்க மின்பாட்டிங்க தவிர சைட்டு நான் பிளானும் போட்டு கொடுக்குறேன். நான் என்னுடைய வாஸ்து பிளான் நானே கொடுக்குறதுனாலே அந்த இடம் வந்து உங்களுக்கு பார்க்கிங்கா விட்டுட்டு அந்த இடத்த மாத்திக்கணும். சைட்டுக்கு தான் குத்து நல்லதே தவிர வீடு கட்டுறதுக்கு அல்ல. பாதி பேர் 90% பேர் வீடையும் சேர்த்து கட்டிடுறாங்க. அது இந்த பதிவு அவங்களுக்கு இருக்கும், நல்ல பயனுள்ளதா இருக்குன்னு சொல்ல வரேன். அது ஒண்ணு. இந்த டைரக்ஷன் தான் வந்து 2 குத்து தான் பிளஸ் ஆன குத்து. மைனஸான குத்துன்றது கன்னிமொழியில இருந்து வர்ற குத்து எல்லாமே மைனஸான குத்து. அது தெற்குல இருந்து குத்துனாலும் சரி, மேற்குல இருந்து குத்துனாலும் அதை நீங்க ஒன்றும் அங்க வாங்கக்கூடாது. இங்க அக்னியில வர்றது உங்களுக்கு தெற்குல இருந்து வர்ற குத்து நல்ல குத்து, கிழக்குல இருந்து வர்றது நீங்க பண்ணக்கூடாது. கிழக்குல இருந்து வந்து அதாவது ஃபயரிங் ஆயிரும். ஃபேக்டரியா இருந்தாலும் எதா இருந்தாலும் வீடா இருந்தாலும் இங்க ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால கிழக்கு குத்து ஆகாது. வாய்மொழியில வந்து வடக்கு பார்த்து நேரம் வந்து குத்துறது வந்து ஆகாது, மேற்குல இருந்து பார்த்து குத்துறது வந்து ஆகும். இது நான் குத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். 25% வந்து குத்துனாதான் குத்து தவிர அதுக்கு மேல தாண்டதெல்லாம் வீடு கட்ட முடியாது. சிறப்பு. ஐயா, இப்ப ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்காரு, அவரும் வாஸ்து பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். வாடகை வீடா இருந்தாலும் வீடு தானே. என்ன அப்படிமா அந்த வீடை வச்சுதான் அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு போக முடியும், அவர் வீடு கட்டி போக முடியும். வாடகை வீட்டை கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஆனா ஒருத்தர் வாடகைக்கு இருக்காரு, அது வந்து யாரை பாதிக்கும்? வீட்டுல இருக்கிறவங்க பாதிக்குமா இல்ல வீட்டு ஓனரை பாதிக்கும்? சரியான கேள்விதான். என்னங்க அப்ப என்னன்னா, இப்போ
எப்படி சொல்றதுன்னு, இப்ப நீங்க உங்களுடைய நான் கார் வச்சிருக்கிறேன். ஆ. இப்ப நான் சர்வீஸ் விட்டுட்டேன். இப்ப உங்க காரை நான் வாங்கிட்டு போறேன்னு கேட்கிறேன். கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சார் ஹார்ன் அடிக்காது, பிரேக் பிடிக்காது, ம். என்னங்க நடுவுல நின்றோம், ம். இவ்வளவு சொல்றீங்க. இறங்கி தள்ளலாம். இல்ல இவ்வளவு இருக்கு. நான் என்ன சொல்றேன் சார், நான் டவுனுக்கு மட்டும் தான் இங்க ஒரு 2 கிலோமீட்டர் தான் போறேன் அப்படின்னு சொல்றேன். சிறப்பு. ஆனா அந்த 2 கிலோமீட்டர் நீங்க எடுத்துட்டு போவேன் சார், 2 கிலோமீட்டருக்கு போனாலும் எல்லாமே சரியா இருந்தானே எடுத்துட்டு போவேன். கண்டிப்பா. அப்ப எல்லாமே சரியா இருந்தாலும் வாடகை வீட்டுல நான் இருப்பேன். ம். எதுவுமே பிடிக்காது அப்படின்னா அப்புறம் போய் எங்க வேணா ஏதாவது ஒண்ணு முட்டி போய் தானே நிக்கணும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ண வீடுக்குன்னு தான் நீங்க இருக்க முடியும். ம். இது விட்டாதான் நீங்க அடுத்த வீட்டுக்கு போக முடியும். இப்ப வாடகை வீடு தானே சார், அது அப்படிதானே சார், இப்படி சார்னு சொன்னா நீங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். ஆனா ஒரு 50% வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து வீடு கட்டிட்டு போயிருக்காங்கன்னு அந்த வீட்டுக்காரனே சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி 20 பேர் வீடு கட்டி தான் போயிருப்பான். ஆனா அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் அந்த வீடு. அப்போ அவன் சொல்றான்னா அது மாதிரி நடந்திருக்குது. ம். அப்ப வந்து அது மாதிரி அமைப்புள்ள வீடுங்களுக்கு போய்க்கணுமே தவிர, தவறா இருந்தா மாறிக்கிறது நல்லது. நம்ம மனிதன் இதை வந்து மனுஷன் தான் எல்லாமே பண்றோம் சார். இப்போ நீங்க பென்ஸ் வாங்கினாலும் ஹெலிகாப்டர் வாங்கினாலும் நீங்க தான் வாங்குறீங்க. ம். அது வந்து ஒரு பொருள், அது வந்து ஒரு தகரம், அது ஒரு செங்கல் சிமெண்ட். நீங்க பார்த்தா 10 வீடு வாங்கலாம், 10 வீடு அழிச்சுக்கல, 10 வீடு விற்கலாம், திருப்பி 10 வீடு வாங்கலாம். யாரு பவரானவங்க இதுல? பென்ஸ் கார் முக்கியமா, பென்ஸ் கார் வாங்கினவங்க முக்கியமா? பென்ஸ் கார் முக்கியம் வேல்யூடா வாங்கின வேல்யூடா? ம். ம். யார் வேல்யூ? வாங்கினவன் தானே சார் வேல்யூடு. அவன் அடுத்த BMW கூட வாங்குவான் இதை வித்துட்டு. அப்போ மனிதன் நல்லா இருக்கணும்னா எதை வேணா பண்ணலாம். அடிச்சு தூக்கி சரியில்லைன்னா தூக்கி ஓரமா போட்டு நல்லதுக்கு மட்டும் போய்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பா வந்துடலாம். சிறப்பு சிறப்பு. ஐயா அதே மாதிரி சீலிங் இருக்கு இல்லைங்க, ஆமா. அது ஏதாவது இவ்வளவு அடிதான் இருக்கணும், ம். இந்த அடிதான் இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்க, எவ்வளவு மினிமம் இருக்கு? மினிமம் வந்து 10 அடி. 10 அடி. 10 அடி வந்து எல்லா வீடுமே 10 அடி தான். ம். இதுக்கு மேல நான் வந்து இது பிளாஸ்டர் பாரிஸ் இதெல்லாம் போட போறோம், சீலிங் போட போறேன்னா 1 அடி சேர்த்துக்கலாம். 1 அடி சேர்த்தா 1 அடி அவங்க போட்டு திருப்பி அதை 10 அடி ஆக்கிக்குவாங்க. ம். அந்த உள்ள லைட்டிங் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு. அதுல வந்து இது இந்த ரூஃப் அந்த 2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஒரு ரூஃப் மாதிரி போட்டு ஓப்பன் ரூஃப் கொடுப்பாங்க. ம். ஓப்பன் ரூஃப் கொடுக்கறது அந்த அளவு சாத்தியம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து அந்த தளத்தை மூடுறது தான் பெஸ்ட். அதனால வந்து மேக்சிமம் 10 அடி. அதை சீலிங் போடுறதா 11 அடி படி. அப்புறமேட்டு அப்படியும் அதை பண்ணி அந்த அளவுக்கு உயரம் போற அளவுக்கு நம்ம காத்தோட்டங்களும் வரணும். அப்ப காத்தோட்டம் வரும்போது ஜன்னல்களும் வந்து கொஞ்சம் அதிக அளவுக்கு வைக்கிறது சிறப்பு. இந்த ஜன்னல்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, ம். மேல ஒரு வீட்டுல ஜன்னல் எங்க இருக்கணும்? எங்க இருக்கு? ஆமா அதை சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கு வந்துட்டீங்க. அப்ப வந்து இப்போ வந்து வடக்கு பார்த்த வீடுன்னா ஈசானியத்துல வந்து லெப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வீட்டை விட்டு வெளியே நின்று பாத்தீங்கன்னா லெப்ட்ல வாசப்படி இருக்கும். ம். ஈசானியத்துல நான் வடக்கு பார்த்த வீடு மென்ஷன் பண்றேன். ம். அதுக்கு பக்கத்துல ஒரு 6 அடி ஜன்னலை வந்து நீங்க வைக்கலாம். ம். வச்சுட்டு அதுலயே கிழக்குல ஒரு ஜன்னலை வைக்கலாம். ம். இது எதுக்கு வைக்கணும் அப்படின்றதுக்கு கேட்கறீங்களே இல்லையோ, இருந்தாலும் அதுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு மூக்கு துவாரம் மாதிரி தான், அதாவது ஈசானியம் இருந்து மூச்சு காத்து வரக்கூடிய வாஸ்துபாகனுடைய தலை. ம். அந்த இடத்துல ஒரு 2 மூக்கு துவாரம் வேணும். ம். 2 துவாரம் வந்து வடக்குல உள்ள ஜன்னலும் நிலையும் கிழக்குல உள்ள ஒரு ஜன்னலும் விடும்போது 2 ஜன்னல சுவாசம் நல்லா இழுத்துருவாரு. இழுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக் வீட்டுல இருக்கவங்க ஆரோக்கியமாவும் ம். பொருளாதாரமும் இருப்பாங்க. இது 2ஐயும் அடைச்சாச்சுன்னா மூச்சு திணறிட்டு இருக்கும், ஆனா உயிர் போகாது. ம். ஜன்னலே வைக்காம இருந்தா மூச்சு திணறு, ஆனா உயிர் போகாது. ஏன்னா இது 2மே திறந்து பண்ணி விட்டுட்டு பின்னாடி ஜன்னலை எல்லாத்தையும் எங்கேயும் வச்சுட்டு ஈசானியத்துக்கு நேரம் அக்னியில ஒரு ஜன்னலை வச்சுட்டு என்னங்க திருப்பி இந்த பக்கம் மேற்குல 2 ஜன்னலை வச்சு பண்ணியாச்சுன்னா வீடு சுபிட்சமா இருக்கும். ஆக மொத்தத்துல கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் பின்கதவு அவசியம் கிடையாது. ம். மீதி இருக்கிறது வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் கண்டிப்பா அவசியம் பின்கதவு தேவை. தேவை. ஏன் தேவைன்றது மக்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு விஷயத்த சொல்றோம். வடக்கு பார்த்த வீட்டுல ஈசானியம் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். கிழக்கு பார்த்த வீட்லயும் ஈசானியம் ஆட்டோமேட்டிக்கா ஆசைப்படி நில ஓப்பன் ஆயிரும். ஆனா தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு ஈசானியம் ஓப்பன் ஆகாது. அதுக்கு நேரம் ஒண்ணு நீங்க ஜன்னலை வைக்கணும், இதுக்கு நேரம் நீங்க ஜன்னலை வச்சாதான் ஈசானியம் ஓப்பன் ஆகும். அதனால மேற்கு பார்த்த வீட்டு நேரம் ஈசானியத்தை ஓப்பன் கொடுக்கணும். தெற்கு பார்த்த வீடுங்க ஈசானியத்தை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வீடு சிறப்பா இருக்கும். அதுல மட்டும் எதுவும் தவறு பண்ணிடாம இருக்கும். அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.